இன்று 5/7/2024 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரான திரு சக்தி ஆனந்தன் அவர்கள் டிஎன்பிஐடின்னு சொல்லக்கூடிய டிஎன்பிஐடி கோர்ட் ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட் சொல்லக்கூடிய அந்த கோர்ட்டில் சரணடைந்திருக்கார் மக்களே. இப்போது இது சரணடைந்ததை மிகப்பெரிய விஷயமாக பார்க்கிறார்கள். ஏனால் இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு இஓடபிள்யூ கேஸு ஒரு கம்பெனி மேலே போட்டிருக்காங்க. அந்த கம்பெனி உரிமையாளர் முதல்ல ஒரு ஏபி அப்ளை பண்ணுறாரு. ஏபி ரிஜெக்ட் ஆவதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த இஓடபிள்யூ போலீஸ் சொல்கிறாங்க த கேஸ் இஸ் அண்டர் தி பேசிக் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறதுனால அந்த ஏபியை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு மேலே நான் ஏன் ஓடணும், பல மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இதனால் அப்படிங்கிறதை முடிவு பண்ணி எனக்கு என்ன விசாரிக்கணும், நீங்கள் வாங்க நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு இஓடபிள்யூ கேஸுக்கு அந்த கம்பெனி உரிமையாளர் சரண்டர் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது இதுவே முதல் முறை மக்களே. இது இந்த மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணுவாங்க, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, எம்டி அரெஸ்ட் பண்ணுவாங்க, இப்படி பேசிக்கிட்டு இருந்த பல தர்திரம் பிடிச்சவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய செருப்படின்னு சொல்லலாம் மக்களே. ஏனென்றால் இப்படி சரண்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. நீங்கள் என்னடா என்ன அரெஸ்ட் பண்ணுறது, நான் சரண்டர் ஆகிடுறேன், இந்த கம்பெனி பற்றி என்ன வேணும் நீங்கள் கேளுங்க, நான் எல்லாமே கொடுக்குறேன், உங்களுக்கு எல்லா தகவலையும் நான் கொடுக்குறேன், என் ஸ்கீம் பற்றி என்ன வேணும், கம்பெனி பற்றி என்ன வேணும், எல்லாமே நான் கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சக்தி ஆனந்தன் அவர்கள் சரண்டர் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம் மக்களே. இது முதல் வெற்றின்னு சொல்லலாம். பல நபர்கள் உங்கள் எம்டி காணோம், உங்கள் எம்டி அப்ஸ்காண்டிங்கு, உங்கள் எம்டி அரெஸ்ட் பண்ணுருவாங்க, உங்கள் மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை க்ளோஸ் பண்ணுவாங்க, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, இப்படி பல அவதூறுகளை அள்ளி தெளித்து கொண்டிருந்த பல தரித்திரம் பிடித்த ஃப்ராடுகளுக்கு இது மிகப்பெரிய செருப்படின்னு சொல்லலாம். இதான் முதல் வெற்றி உங்களுக்கு மக்களே. இதை பார்த்து பல பேர் கண் கலங்கியிருப்பீங்க. அவர் எடுத்தது ஒரு மிக ஸ்ட்ராங்கான முடிவு, அதே சமயத்தில் மிக சூப்பரான முடிவுன்னு சொல்லலாம். எ போல்ட் டெசிஷன் பை சக்தி ஆனந்தன் அவர்கள். இதற்கு மேலே யாரும் அவதூறு பேசவே முடியாது. என்ன நானே வந்துட்டேன் விசாரிங்கன்ட்டார். ஸோ இன்றைக்கு சரண்டர் ஆகியிருக்காரு டிஎன்பிஐடி கோர்ட்டில். அது கூடவே பெயில் பெட்டிஷன் போடப்பட்டது. பெயில் பெட்டிஷனை விசாரித்த நீதிபதி அவர்கள் இதனை 9ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க பெயில் பெட்டிஷனை. ஏனென்றால் 9ஆம் தேதி கவுண்டர் கேட்டிருக்கிறாங்க ஃப்ரம் தி இஓடபிள்யூ. ஸோ இன்னொரு பெட்டிஷன் போடப்பட்டது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்தி ஆனந்தன் அவர்கள் ஹியூஜான இன்கம் டேக்ஸ் கட்டிருக்கார். ஸோ ஹியூஜ் டேக்ஸ் கட்டுறதுனால A+ கேட்டகரி செல் கேட்டிருக்கிறாங்க புழல் சிறையில். ஸோ அதற்கான விசாரணையும் உங்களுக்கு 9ஆம் தேதி வருகிறது. அநேகமாக பார்த்தீங்கன்னா மக்களே 9ஆம் தேதி அன்னைக்கு அவருக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் 2 வீடியோ வெளியிட்டிருப்பார் அவருடைய சேனலில். அதில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், 30 நாளோ 60 நாளோ நான் வந்துடுவேன்னு சொல்லியிருப்பார். இதை பார்த்து பல பேர் டென்ஷன் ஆகிட்டு 60 நாள் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. நான் அதை இப்போ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னால், இப்போது விசாரணைக்கு சக்தி ஆனந்தன் அவர்கள் போனார்னால் அவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் ஒரு ப்ரிகாஷனரி மெஷர்ஸில் எடுக்கக்கூடிய ஒரு ஃபார்மாலிட்டியான விஷயம் தான் ஆன்டிசிபேட்டரி பெயில். அவங்க சொல்கிறாங்க இன்னுமே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணப்படலை, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கிறப்போ ஏபி தரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் அவர் விசாரணை இன்னும் ஆரம்பத்தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, சரி நான் சரண்டர் ஆகிடுறேன், என்ன விசாரணை பண்ணுங்கள், நான் தான் எம்டி, விசாரிச்சிருங்க, விசாரித்து முடிச்சுட்டு எனக்கு பெயில் கொடுத்துருங்க அப்படின்னு பெயில் கூடவே அப்ளை பண்ணியிருக்கார். பெயில்னால் ஜாமீன் அர்த்தம் மக்களே. இப்போ என்ன அர்த்தம்னால் ஒரு இஓடபிள்யூ வழக்கு அப்படிங்கிறது 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ முடிகிற விஷயம் கிடையாது. 16 வருஷம் ஆகும், 20 வருஷம் ஆகும், 25 வருஷம் ஆகும், 30 வருஷம் ஆகும், 30 வருஷம் முடியாத வழக்கு நிறைய வழக்கு இருக்கின்றது. கலைமகள் சபா வழக்கில் பல வருஷமாக இன்னும் பெட்டிங்க கிடக்குது. இதனால் அந்த கம்பெனி இழுத்து மூடலாம் மாட்டாங்க. முதல்ல ஒரு விஷயம் சொல்கிற மக்களே, இஓடபிள்யூ அப்படிங்கிறது ஒரு கம்பெனியை மூடாமல் இருப்பதற்குத்தான் பார்ப்பார்களே தவிர ஒரு கம்பெனி இழுத்து மூடுவதற்கு பார்க்க மாட்டார்கள். நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த வார்த்தையை. எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் அப்படிங்கிறது என்னால் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கம்பெனி அப்படிங்கிறது சும்மா ஒரு ஆள் உருவாக்குற விஷயம் கிடையாது. அதில் பல பேருடைய வாழ்வாதாரமும் அவங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கமும் அவங்களுடைய வாழ்க்கையும் அது அடங்கியிருக்கு.
ஒரு EOW வழக்கு அப்படி வந்துச்சுனால் அந்த கம்பெனியை இழுத்து மூடாமல் இருப்பதற்குத்தான் பார்ப்பார்களே தவிர இழுத்து மூட்டு ஓடுறதுக்கு அவங்க வழி பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சு கொள்ளுங்க. பல ஃப்ராடுகள், பல தரித்திரம் பிடித்தவர்கள், பல ஏகப்பட்ட எச்சக்கலை வேலை பார்ப்பவர்கள் உங்கள் கம்பெனி இழுத்து மூடுவாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், எப்பா ராசா, EOWனால் கம்பெனி இழுத்து மூட்டு போகாமல் இருக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர இழுத்து மூட்டு போக மாட்டாங்கப்பான்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேசிக் காமன் சென்ஸை புரிஞ்சுக்க சொல்லுங்கள் எல்லாரையும். ஸோ இந்த கம்பெனி இழுத்து மூடக்கூடாது, அதற்கு என்ன மாதிரி பிளான்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறதை கேட்பார்கள். அவர் பதில் சொல்வார். அந்த விஷயத்தில் ஏதாவது பிளான்ஸ் இல்லைங்க, இப்படி பிளான்ஸ் பண்ணக்கூடாது, இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கோங்க, அப்படி மாற்றிக்கோங்க, அதை மாற்றிக்க போகிறார். ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, இந்த கம்பெனி இழுத்து மூடுவதற்கு நினைத்திருந்தால் அவர் அப்ஸ்காண்டிங்காக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கம்பெனி இழுத்து மூடுவதற்கு நினைத்திருந்தால் அவர் ஏபி அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கம்பெனி இழுத்து மூடுவதற்கு நினைத்திருந்தால் அவர் இன்னைக்கு சரண்டர் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி அவர் சரண்டர் ஆகிருப்பது என்பது நம்மால் அடித்து போல்டாக பேச முடியும். இந்த கம்பெனி இழுத்து மூட அவர் நினைக்கல, இந்த கம்பெனியை கொண்டு போய் டெவலப் பண்ணி இன்னும் மேலே கொண்டு போக நினைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அடித்து இங்கே பேச முடியும். இப்போ அதற்கு என்ன மாதிரி சிக்கல்கள் இருக்கின்றன, அந்த ஸ்கீம்ஸை பற்றி விவரிப்பார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார், அவங்க இன்ட்ராகேட் பண்ணுவாங்க, விசாரிப்பாங்க. அதில் என்கொயரி பண்ணுறப்போ சில மாறுதல் பண்ண சொன்னால் மாறுதல் பண்ணிப்பார். எப்படி பார்த்தாலும் என்ன குட்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதாக இருந்தாலும் அது எந்த விதத்துலையும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் பண்ணுவேன்னு அவரே உறுதிமொழியும் கொடுத்துருக்காரு. இன்னும் என்னதாங்கயா அவனுக்கு பிரச்சனை? ஸோ இதில் கம்பெனி இழுத்து மூடணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பல மக்களுக்கு வயிற்றில் புளியை கரைச்சி வச்சுட்டு போயிட்டார் அவர். பல பேர் ட்ரிங்கிங் ஜெலுசிலாமா பார்த்துக்குங்க, ஜெலுசிலா குடிக்கிறாங்களாம் வயிறு எரிச்சல் தாங்க முடியாமல் சில பேர். ஸோ இது கம்பெனி இழுத்து மூடுவதற்கு கிடையாது மக்களே. கம்பெனி கண்டிப்பாக கண்டினியூவாக ரன் ஆவதற்கு தான் இந்த சரண்டர் நடந்திருக்கின்றது. அடுத்த ஒரு விஷயம், 6 நாள் ஆகிடுமா சார், பேமெண்ட் வராதா சார்னு சில பேர் கேட்குறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பேமெண்ட் வராது அப்படிங்கிறதுக்கு அந்த ஃப்ராடுகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இன்று நான் சொல்கிறேன் மக்களே, போன வாரம் பிஎம் என்று சொல்லக்கூடிய பேமெண்ட்டு, அதாவது 360 ரூபா பர்ச்சேஸ் பண்ணி இதில் இணைஞ்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு 20,000 நபர்களுக்கு 7,000 ரூபாய் வீதம் போன வாரம் மட்டும் 14 crores ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க. இதற்கான ஒரு விஷயங்களை, ஒரு ஆதாரங்களை they will submit it in the court. ஸோ அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருந்தால் எப்படி அங்கே இவ்வளோ அமௌண்ட் அவங்க கொடுத்துருக்க முடியும்? போன வாரம் பிஎம்க்கு பேமெண்ட் போட்டிருக்காங்க, போன வாரம், ஐ ரிப்பீட் லாஸ்ட் வீக். அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ண எப்படி இதை போட முடியும்? இப்போது எல்லா டைரக்டர்ஸுக்குமே ஏபி அப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டுருக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க. அதுக்கான சட்ட சிக்கல் இருக்கின்றதுனால் என்ன காரணம்? இன்னும் இந்த கம்பெனியை விசாரிக்காமல் பேசிக் ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ விசாரிக்க நானே வந்துடுறேங்க, விசாரிங்கன்னு போய் நின்றுருக்காரு சக்தி ஆனந்தன் அவர்கள். இப்படிப்பட்ட நபர் கம்பெனி இழுத்து மூட்டு போவாரான்றதை மக்கள் நீங்களே யோசிச்சுக்கோங்கப்பா. ஸோ கம்பெனி இழுத்து மூட பிளான் பண்ணல, சக்தி ஆனந்தன் தலைமறைவாகலை. மூணாவது, இதில் பேமெண்ட் அப்படிங்கிறதும் போன வாரம் வரை போட்டுக்கொண்டிருந்திருக்கிறார்கள். அதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிப்பார்கள். இட் வில் பிகம் கோர்ட் டாக்குமெண்ட். ஸோ அதுவும் எதுவுமே தப்பு நடக்கலை. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி கம்பெனியை மூடுவாங்க அப்படின்ற யோசிச்சுக்கோங்க. முக்கியமான விஷயத்துக்கு வந்துடுறேன். 60 நாள் வரமாட்டாரான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாதுங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருனால், அவர் என்ன சொல்கிற அர்த்தத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு எக்கனாமிக் கேஸ்ன்னு நான் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, நான் சரண்டர் ஆகிருக்கேன். இப்போது சரண்டர் ஆனதை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னால், இந்த ரிமாண்டு அதிகபட்சம் 60 days வரைக்கும் தான் தாக்கு பிடிக்க முடியும். there is something called செக்ஷன் கிராவிட்டி. ஒரு ஐபி செக்ஷன்ஸ்க்கும் ஒரு கிராவிட்டி இருக்கின்றது. அந்த கிராவிட்டியின் படி 60 days தான் அதிகபட்ச காலம் என்னை உள்ளே வைக்க முடியும். அம்மாவுக்குமா உள்ளே வைக்க முடியாது. அதனால் 60 நாள் வரைக்கும் நாங்கள் உள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு, அதுக்குள்ளே வந்துன்னு பேசி அதுதான் ஏற்ற மாதிரி பார்த்துங்க. ஏபி அதாவது பெயில் அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த ஜாமீன் மனுன்றது ரொம்ப ஷார்ட் டேட் கொடுத்து 9ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. அநேகமாக 9ஆம் தேதி அப்படிங்கிற ஜாமீன் கொடுக்கறதுக்கு EOW சைட்லேருந்து கவுண்டர் ஃபைல் பண்ணும்.
ஆனால் அவங்க அன்றைக்கி கவுண்டர் ஃபைல் பண்ணுவது சந்தேகம்தான். என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி அதிகமாக கஸ்டடி எடுக்க வாய்ப்பு இருக்கிறது, நம்மளுடைய ஒரு அனுமானம். கஸ்டடி எடுத்து விசாரிப்பாங்க, விசாரித்து ஸ்கீம் பற்றி கேட்பாங்க, எல்லாத்த பற்றியும் கேட்பாங்க. எல்லாத்தையும் அவர் விவரமாக சொல்லுவார். சொல்லி முடித்ததுக்கு பிறகு அடுத்த ஹியரிங் வரும். அதாவது அவரை இன்று ரிமாண்ட் செய்திருப்பது என்பது 19th ரிமாண்ட் பண்ணிருக்கிறாங்க. 19th இன்னும் ஒரு அட்ஜர்ன்மெண்ட் வரும் பெயிலுக்கு. ஸோ அந்த பெயிலில் அவங்க சைட் கவுண்டர் கேட்பாங்க. ஸோ அப்பொழுது இஓடபிள்யூ முழுசாக விசாரித்து முடிச்சாச்சு அப்படின்னு நினச்சாங்கனால் அவங்க கவுண்டர் கொடுக்க வாய்ப்பு, இன்னும் சில வாய்ப்பு இருக்கின்றது. இன்னொரு விஷயம் பார்த்துங்க, இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு இஓடபிள்யூ கிட்ட இந்த வழக்கு வந்து 1 மாத காலம் காத்து கொண்டிருந்திருக்கிறது. இந்த ஒரு மாத காலத்தில் அவர்களுக்கு MyV3 ஆட்ஸில் நான் பணத்தை பர்ச்சேஸ் பண்ணி ஏமாந்துட்டேன் அப்படின்னு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் வரவில்லை. நான் திரும்பி இங்கே அடித்து சொல்கிற மக்களே வரல. ஸ்வர்ணமன் வேய் போட்டிருந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு செக்மெண்ட். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட பர்ச்சேஸுக்கு ஃபேஸ் பேக் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறாங்க. அதற்கு இது இஓடபிள்யூக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இல்லை பிரைமா ஃபேஸாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கிளியரான ஒரு அனலைசேஷன். இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா பல ஃப்ராடுகள் எப்படி வீடு வீடாக தட்டி ஒரு யாசகம் கேட்குற பிச்சைக்காரங்க பிச்சை கேட்பாங்களோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கேட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். சரி, இப்போ சமாளிக்கிற பார்க்கலாம் மக்கள் இந்த விஷயத்த. ரைட், அதுக்கு முன்னாடி ஒரு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஒன்று அதிகமாக புழங்கிட்டு இருக்கு. அந்த ஆடியோ ஃபர்ஸ்ட் கேட்டுருங்களேன். ஓகே, ஸோ MyV3 ஆட் இருக்கீங்களா? ஆமாம், அதை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக போட்டுட்டீங்க. ஸோ கம்பெனியை வந்து இழுத்து மூட போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரில. சரி, ஸோ அதுக்கு தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து மக்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி வீடியோ போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு ஒரு ஃபண்டு ஒன்று தருவோம். ஓகே, நீங்கள் பாசிட்டிவாக போகிறது வந்து என்றைக்குமே அது வந்து சாத்தியமாகாது. ஓகேங்களா? சரி சரி, அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஸோ புரிஞ்சுங்க, டைம் கூட கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கிட்டு என்னங்கிற முடிவு கூட சொல்லுங்கள். ஓகேங்களா? ஏன்னா கேஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு உங்கள்கிட்ட எப்படி உங்களோட எம்டி சார் எப்படி சொல்லியிருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நடக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பாசிட்டிவாக என்ன தான் நீங்கள் கூவி கற்றுனாலும் ஸோ கம்பெனியை வந்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட டேஸ் தான். ஓகே, அதுக்குள்ளே கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் பாசிட்டிவாக போடுறதுனால சில பேரோட மக்களோட மனசு வந்து இன்னமும் வந்து ப்ளஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக அவங்களோட வந்து வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபண்டு தருவோம். ஓகேங்களா? தம்பி கேட்குதுங்களா? கேட்குது. எப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? சரி. சரி, ஓகே. ஆடியோ கேட்டிருப்பீங்க மக்களே. இது வந்து ஒரு MyV3 இருக்கக்கூடிய உறுப்பினர் ஒருத்தர், அவர் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அந்த யூடியூப் சேனலில் வச்சுருந்தவருக்கு ஒரு பாமக நிர்வாகி ஃபோன் போட்டு பேசினதா நேற்று ஒரு ஆடியோ வெளியாயிருந்தது மக்களே. இது சம்மந்தமாக நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன நடந்துச்சுன்ற விசாரிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஆஸ்பெக்ட் என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவம் உண்மை என்றால் பாமகவை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி ஃபோன் போட்டு ஒருத்தவங்ககிட்ட பேரம் ஓப்பனாகவே பேசியிருக்காங்க என்பது உண்மை என்றால், அப்போது அசோக் ஸ்ரீநிதிக்கு பின்னாடி ஒரு பெரிய பாமக டீம் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது மிகவும் தெளிவாகிறது. அடுத்து ஒரு சில விஷயம் கேட்குறேன். சில பேர் ஃபோன் போட்டு சொல்கிறாங்க, சார் நாங்கள் வந்து ஸ்டோர் வச்சுருக்கோம், அந்த ஸ்டோரில் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து புதுசாக சேர ஆசைப்பட்றேன், என்ன பிளான்ஸ்ன்னு கேட்குறாங்க. கேட்டாங்கன்னா அவங்க பிளான்ஸை மொத்தமாக கேட்டுட்டு அப்படியே சைடில் ஏன் இன்னும் சிஎம்க்கு பேமெண்ட் வரலையாமே, என்னாச்சு, கம்ப்ளைண்ட் தரலைங்களா, நீங்கள் ஏன் தரலன்னு கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் யாருன்னு நான் கேட்குறேன். கேட்டுட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் சும்மா தான் கேட்குறோம் கேட்டு அப்படியே மழுப்புறாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேன்வாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மக்களே. நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டோர் வைத்திருக்கக்கூடிய நபர்கள்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்கள் எம்டி அவர்கள் வெளியே வரும் வரையில் பெயிலில் வெளியே வர வரைக்கும் யாராவது உங்களுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து சேர ஆசைப்படுறோன்னு சொன்னாங்கன்னா, அப்படியா ராசா, கொஞ்சம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ராசான்னு கேளுங்க. பேரை கேட்டுட்டு நேரில் வந்துருங்கப்பா, இதாங்கப்பா இதான்ப்பா ஸ்டோர் அட்ரஸ், வந்துருங்கப்பான்னு சொல்லுங்கள்.
இல்லை நான் ஃபோன்லேயே சொல்லுங்கண்ணா, இல்லை நான் பிஸியாக இருக்கிறேன்னா, என் வாய் வலிக்கும், நான் ஃபோனில் சொன்னேன், நீங்கள் நேரில் வந்தேன்னு சொல்லுங்கள். நேரில் அந்த நபரை கூப்பிடுங்க. வந்ததுமே சப்போஸ் நேரில் வர மாட்டாங்க, ஃபேக்காக இருந்தால், சப்போஸ் வந்தாங்கன்னா வந்த உடனே ஆதார் கார்டை கேளுங்க. எதுக்குன்னு நான் கேட்பான், இல்லைப்பா நீங்கள் தான் இன்னாருன்னு என்கிட்ட ஒரு பேரை சொல்கிறீங்க, அந்த பேர் உண்மையாக நான் செக் பண்ணணும்ல, அந்த செக் பண்ணுறதுலேயே தெரிஞ்சு போயிடும் நீங்கள் ஃபேக்காக ரியலான்னு சொல்லிட்டு ஆதார் கார்டை தாங்க கேளுங்க. அவன் கொடுக்க மாட்டான். அவன் கொடுத்தான்னா ரைட்டு, வாங்கி பேரை பாருங்கள், அவன் சொன்ன பேர் இதுவும் ஒரிஜினல் இருக்கான்ற செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயமும் ஆத்தென்டிக்காக ஒரிஜினல் இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், வெயிட் பண்ணுங்கப்பா, நீங்கள் சேர ரொம்ப ஆசையாக இருக்கிறீங்க, மும்மரமாக இருக்கிறீங்க, ரைட்டு, இதான் என் நம்பர் எடுத்துக்குங்க, எம்டி பெயிலில் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருக்கேன். ஏன்னால் இந்த மாதிரி ஒரு ஃப்ராடு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் கேள்விப்படுகின்றோம். அதை ட்ரெயின் பண்ணாதீங்க. இன்னொரு நபர்கள் சொல்கிறாங்க, சார் 4 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க சார், சேர்ந்துட்டு நேராக வீட்டுக்கே வந்துடுறாங்க, கதவை தட்டினாங்க, நான் யாரோ பிச்சைக்காரன் நினச்சிக்காக திறந்து பார்த்தா அம்மா தாயே கம்ப்ளைண்ட் போடுங்கம்மா அப்படிங்கிறாங்க சார் நீங்கள் சொன்னீங்க. அப்போ என்ன பண்ணுங்கள், அப்படி கேட்டாங்கன்னா, அப்படியாப்பா கம்ப்ளைண்ட் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்குறோம்ப்பா, வாப்பான்னு உட்கார வச்சு அவங்க பேப்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு, இப்போ எழுத படிக்க தெரியாது, நான் ரொம்ப கம்மியாக தான் படிச்சிருக்கேன், இல்லை என் கையெழுத்து சரியாக இருக்காது, நான் சொல்கிற எழுதுங்கப்பான்னு சொல்லுங்கள். எழுதி அசோக் ஸ்ரீநிதிக்கு எதிராக நீங்கள் அங்கே கம்ப்ளைண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். அவன் எழுதுனான்னா எழுத மாட்டான், அவன் ஃபேக்காக இருந்தால் மூஞ்ச பார்ப்பான். அவன் மூஞ்ச பார்த்தானா அங்கேயே உட்கார வச்சு, எப்படா நீ வீடு தேடி என்ன பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவன் ஒன்று கம்ப்ளைண்ட் பண்ணுறான், 100க்கு ஃபோன் பண்ணுங்க, 100க்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னால் தெரிச்சு ஓடிடுவான். இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள். நான் தனியாக இருக்கேன் வீட்டில், இல்லை நான் வீட்டில் இருக்கேன், என் வீடு தேடி பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் தெரிச்சு ஓடிடுவான். இது ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மக்களே. வீடு வீடாக தேடி பிச்சை எடுக்கிறவங்கள பார்த்துருக்கோம், இப்படி பார்த்துருக்கோமா? என்ன மாதிரியான கேட்டகரி பீப்புள் மக்களே இவங்கெல்லாம். ஸோ உங்கள் எம்டி அவர்கள் பெயிலில் வெளியே வரும் வரையில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்றால் இதான் உங்களுக்கான ஒரே ஆப்ஷன். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் மக்களே, அதாவது இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, கடந்த 1 மாத காலமாக இந்த கம்பெனி என்கிட்ட பணம் கொடுக்காமல் ஏமாத்திருச்சு அப்படின்னு இதுவரை யாரும் இவ்வளோ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. நோ கம்ப்ளைண்ட் வாஸ் ரிசீவ்ட் எக்ஸப்ட் சொர்ணம் அண்ட் பேபிஸ் கம்ப்ளைண்ட். அதில் பிரைம் ஆஃபீஸ் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. இப்போது எப்படியாச்சும் கம்ப்ளைண்ட்டை உருவாக்கி கொண்டு போய் கொடுத்து உங்கள் மேனேஜிங் டைரக்டருக்கு பெயில் கிடைக்காமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. இந்த கூட்டத்தோட திட்டத்தை நீங்கள் முறியடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த மாதிரி செய்தால் மட்டும்தான் அதை முறியடிக்க முடியும். நீங்கள் சப்போர்ட் செய்பவர்களாக இருக்குமே ஆனால். ஏன்னா ஒரு சொல்லிக்கிற மக்களே, உங்களுடைய பணம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆப் இன்னும் க்ளோஸ் ஆகலை. இந்த ஆப்பில் உங்களுடைய வேலெட்டுக்குள்ளே இந்த பணம் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. ஒரு எஃப்டியில் போட்ட மாதிரி தான் இந்த விஷயம். அது என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு அந்த பணம் சேருன்றது உங்கள் எம்டியை சொல்லியிருக்காரு. உங்கள் எம்டி பெயிலில் வெளியே வர வரைக்கும் தான் இந்த கஷ்டம். அது 1 வாரத்தில் வந்துடலாம், 2 வாரத்தில் வந்துடலாம், இல்லை 3 வாரத்தில் வந்துடலாம், இல்லை 1 மாதத்துலேயும் வந்துடலாம். 60 நாள் அப்படிங்கிறது அதிகபட்ச டைமிங். ஸோ இதனால் அது வரைக்கும் நீங்கள் காத்திருந்தால்தான். ஒரு விஷயம் சொல்லிக்கிற மக்களே, உங்களுக்கான பணத்தை இங்கே இப்போ மைவி3 ஆட்ஸை இழுத்து மூடணும், அதை க்ளோஸ் பண்ணணும், கங்கணம் கட்டி தெரியக்கூடிய எந்த ஃப்ராடுகளும் கொடுக்க மாட்டார்கள். அவளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. உங்களை பகடக்கையாக யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டு போயிடுவாங்க. உங்களுடைய பணத்தை அந்த கம்பெனி மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏனால் ஒரு EOW வழக்கு அப்படிங்கிறதை உங்களுக்கு 1 வருஷத்து 2 வருஷத்துலாம் முடியாது, அது இழுத்துன்னு போவோம் 10-15 வருஷத்துக்கு. அப்போது நீங்கள் இவர்களை நம்பி நீங்கள் போய் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னால் உங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்கள். ஸோ உங்களுடைய பணம் என்பதை கம்பெனி மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த கம்பெனி கொடுக்க வேண்டுமென்றால் உங்கள் எம்டி முதல்ல பெயிலில் வெளியே வரணும். அப்படி பெயிலில் வெளியே வரணும்னால் நீங்கள் யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். நான் ஓப்பனாக சொல்கிற மக்களே, உங்களுடைய எம்டி மீது குனியமுத்து ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. கொடுத்தது இந்த சோ கால்டு அசோக் ஸ்ரீநிதி. அந்த கம்ப்ளைண்ட்டை நான் படித்தப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கம்ப்ளைண்ட்னால் டாக்டர் பட்டம் போலியாக இவர் வாங்கிட்டாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட். இது மிகவும் அபத்தமான கம்ப்ளைண்ட். ஏனென்றால்
டாக்டர் பட்டம் போலியாக வாங்கின மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா இல்லை கொடுத்த மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்களா? எந்த கம்பெனி கொடுத்தோ அந்த கம்பெனி மேலே தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இவர் வாங்கினவர். இப்போ தனி வீடியோ நான் போடுறப்ப ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் ஹியர் வித் அதர் திங்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மக்களுக்கு தேவையான மேஜர் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் எம்டி எடுத்துக்கக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது ஒரு தைரியமான போல்டான முடிவு. இதுதான் உங்களுடைய முதல் வெற்றியே. ஆக்சுவலாக இது இந்த கம்பெனியை இழுத்து மூட கங்கணம் கட்டு தெரியக்கூடிய ஃப்ராடுகளின் வெற்றி கிடையாது. அந்த தத்ரம் பிடிச்சவங்களுக்கு வயிற்றுல புளியை கரைச்சி நிற்குது. இப்போது இது உங்கள் மைவி3 கம்பெனி, உங்களுடைய வெற்றி. இது கம்பெனி இழுத்து மூடடா, எம்டி எங்கேயும் ஓடி போடடா, பணத்தை ஓடி போடடா, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண போடா, கம்பெனிக்காக தான் உள்ளே போயிருக்காரா, சரண்டர் தான் இருக்கார், அரெஸ்ட்டும் பண்ணல அவரை அப்படின்றதை காட்டுவதற்கான முதல் வெற்றி. இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த கம்பெனியை விட்டு ஓட மாட்டாருன்றது ரொம்ப தெளிவாக காட்டி கொடுத்துச்சு இந்த விஷயத்தில். ரெண்டாவது விஷயம், போன வாரம் வரையில் பேமெண்ட் போட்டு கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ செகண்ட் பார்ட் இஸ் ஆல்சோ வெரி கிளியர். மக்களுக்கு தேவை அந்த பேமெண்ட் காசு. அந்த பேமெண்ட்டு காசு எப்போ வரும் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க பெயிலில் எம்டி வந்தவுடனே கண்டிப்பாக அவர் போட்டுருவாருன்னு அவர் உத்தரவாதமும் கொடுத்துருக்கார். ஸோ இந்த இடத்துல இந்த கம்பெனியை இழுத்து மூட அவங்க பிளான் பண்ணல. எல்லாத்துக்கும் மேலே சொல்கிற மக்களே, ஒரு EOW அப்படிங்கிறது ஒரு கம்பெனி இழுத்து மூட்டு போயிடக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு கம்பெனி இழுத்து மூட பார்க்க மாட்டார்கள். ஃபஸ்ட்டு பேசிக்காக அந்த விஷயத்தை மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. இதை பல பேர் தப்பாக அவங்க திரிக்கிறாங்க. EOW will not close any company, will not close. They will alter it if suppose any issues are there. ஒரு கம்பெனி இழுத்து மூட பார்க்க மாட்டார்கள். கம்பெனி இழுத்து மூட்டு போகாமல் இருக்கத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். அதற்கான வழியைத்தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இந்த கம்பெனி மூடப்படவில்லை. அதற்கு மிகப்பெரிய சான்று இன்றைக்கு சரண்டரான சக்தியானந்தன் அவர்கள் தான். புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் மேலே மக்களே, அதாவது சட்ட மேதையான அம்பேத்கர் அவர்களின் கஷின் பிரதரான அசோக் ஷிரினிதி என்கின்ற ஒரு 1ஆம் நம்பர் பொய்ப்புழுகி ஒரு விஷயத்தை படித்து காமிச்சிருக்குன்னு மக்கள் நம்மகிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அந்த கவுண்டர் அஃபிடவிட் அப்படிங்கிறதுல என்ன போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் தெளிவாக அடுத்த வீடியோ நான் போடுறேன் உங்களுக்கு. அதை படித்து காமிச்ச உடனே சில பேர் கேட்டிங்கன்னா, சார் இப்படிலாம் ஒரு விஷயம் போட்டுருக்காங்கன்னு கேட்டிங்க. அதாவது ஒரு சொல்லிக்கிற மக்களே, உங்களை குழப்புவதற்கு 1000 பேர் 1000 சொல்லலாம். இந்த ஃபைனல் டெஸ்டினி இஸ் த கோர்ட். கோர்ட்டை மீறி இங்கே யாரும் எதுவும் பண்ண முடியாது. கோர்ட் தான் முடிவெடுக்கணும் இந்த விஷயத்தில். அந்த கோர்ட் சட்ட ரீதியாக இதை பார்ப்பதற்காகத்தான் அவங்க இறங்கியிருக்கிறாங்க, உங்களுடைய டோட்டல் டைரக்டர்ஸ் டீம். அப்போ யூ ஹவ் டு வெயிட். கோர்ட் இதுவரை கூறவில்லை உங்கள் கம்பெனி ஃபேக் என்று. கோர்ட் இதுவரை கூறவில்லை உங்கள் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ்ட் என்று. கோர்ட் இதுவரை கூறவில்லை உங்கள் சக்தியானந்தன் எம்டின்ற ஒரு ஃப்ராட் என்று. ஜிஎஸ்டி கட்டிருக்கிறாரு, போன மாதம் கட்டிருக்கிறார் ஜிஎஸ்டி ப்ராப்பராக, எல்லாமே கட்டப்பட்டிருக்கின்றது. ஐடி கட்டுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் கோர்ட் ஹேவ் நெவர் டிக்ளேர்ட் எனி திங் பேட் அபவுட் யுவர் கம்பெனி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்களை குழப்பி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி, அதாவது வீடு வீடாக தட்டி பிச்சை கேட்குற மாதிரி கம்ப்ளைண்ட் கேட்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுலே மிக கேவலமான விஷயம். அண்டு இதுதான் மைவி3 கம்பெனியோடைய சக்ஸஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அம்மா தாயே கம்ப்ளைண்ட்டே இல்லையாம்மா, யாராவது கொடுங்கம்மா அப்படிங்கிறது இருக்கிறதுலே மிகப்பெரிய சக்ஸஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் காட்ட வேண்டிய மிகப்பெரிய ஒரு முகம் என்பது என்னன்னு பார்த்தால், சிரிச்சிட்டே கலாச்சி விட்ருங்க. அப்படி யாராவது வந்தாங்கன்னா, இந்தவா சாப்பாடெலாம் இல்லைப்பா, பழைய சாதம் வைக்கல, வீட்டில் இல்லைப்பா, நாய்க்கு போட்டோமான்னு சொல்கிறேங்க. நாய் சாப்பிட்டுருச்சு, ஐயோ அப்படியா புடிங்க தட்டுவாப்பா கேட்டுருங்க. அவங்ககிட்ட நாய் சாப்பிட்டுச்சு நினைக்கிறேன்ப்பா, நான் புடிங்க கொடுத்துட்டுமா அதுக்கிட்ட இருந்து அப்படின்னு கேளுங்க. இப்படி கலாச்சி அனுப்பிச்சிருங்கன்ற புல்லிதம் நல்லா கலாச்சி அனுப்பிச்சி விட்ருங்க. இப்படியாக இனிமேல் வரக்கூடாது என்றால் நீங்கள் இதை செய்யுங்க. உங்கள் பணத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு சக்தியானந்தருக்கு மட்டுமே உள்ளது. அவர் மட்டும்தான் அதை கொடுக்கணும், அவர் மட்டும்தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார், உத்தரவாதமும் கொடுத்துருக்கார். இதான் இன்றைய கம்பெனி நிலவர மக்களே. ஆக்சுவலாக இந்த நாள் நீங்கள் கொண்டாட வேண்டிய நாள் சொல்லலாம். ஏனால் உங்கள் கம்பெனி மேலே விழுந்த அவப்பழிகள், உங்கள் கம்பெனி இழுத்து மூடப்பட வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல தரித்திரம் பிடித்தவர்களுக்கெல்லாம் ஒரு முகத்தில் கரியை பூசும் விதமாக நடந்து கொண்டது இன்றைய நாள். யூ ஹேவ் டு செலிப்ரேட் திஸ் டே. இதற்கு மேல் என்ன நடந்தாலும், என்ன என்கொயரி இருந்தாலும் அவர் ஃபேஸ் பண்ணுவார்.
அவர் ஃபேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே வரேன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. மோரோவர் மக்களே, திரும்பியும் சொல்கிறேன், ஒரு EOW என்பது ஒரு கம்பெனி இழுத்து மூட பார்க்க மாட்டார்கள். கம்பெனி இழுத்து மூட்டு போயிடக்கூடாதுன்றதுக்கு அவங்க ஆல்ட்ரேஷன் சொல்லலாம், பட் கம்பெனி இழுத்து மூட மாட்டாங்க. தே நியூ வெரி வெல் தட் இது அவ்வளோ பெரிய வாழ்வாதாரம் இருக்குன்றது தெரியும். அதனால் 1 மாதம் வெயிட் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் வருவதற்கு. நோ கம்ப்ளைண்ட் வாஸ் கிவன் பை எனிபடி. ஸோ புரிந்து கொள்ளுங்கள் மக்களே, இதுதான் உங்களுடைய கம்பெனியுடைய ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். இதற்கு மேல் இந்த கம்பெனி மீது அவப்பெயரையும் அசிங்கத்தையும் எடுத்து தெளிப்பவர்களை நீங்கள் கலாச்சி விடுவதன் மூலியமாகத்தான் உங்களுடைய வெற்றி நீங்கள் காமிக்க முடியும். நிறைய பேருக்கு பணம் வரல, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க, எனக்கு நல்லாவே புரியுது மக்களே. அந்த விஷயத்துக்கு உங்கள் MD உத்தரவாதம் கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக அவர் வெளியே வந்து செய்கிறேன்னு சொல்லியிருந்திருக்காரு. பட் யூ ஹவ் டு வெயிட். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் ஸ்ரீநிதி, பாலுமணி, அவங்க சார்ந்த நபர்கள், இவங்க தான் மூல காரணம். ஸோ நீங்கள் இனிமேல் அவளை கலாய்ப்பதில் யார் அதிகமாக கலாய்க்கிறீங்க அப்படிங்கிறதுல நீங்கள் வந்து போட்டி வச்சுக்கலாம். வீடு தேடி வராங்க கம்ப்ளைண்ட்டுக்கு கலாச்சி விட்ருங்க, ஸ்டோருக்கு வராங்க கலாச்சி விட்ருங்க, ஃபோம்லாம் கலாச்சி விட்ருங்க. தம்பி பழைய சாதனம் இல்லைப்பா அப்படின்றங்க. ஐயோ இப்போ தான் நாய்க்கு போட்டோம்ப்பா அப்படின்னு தட்டுமாப்பான்னு கேட்டுருங்க. நேரில் வந்து அடி பேசி விட்ருங்க. நான் சொன்ன மாதிரி இப்படி பண்ணுறதின் மூலியமாக அவர்களின் முகத்திரை கிழித்தெறியப்படும். இதான் நம்ம கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய அப்டேட் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.